முதல்வருக்கு ஒப்பற்ற இந்தியாவுடைய திராவிட மாடல் நாடகம் என்று உலகமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு அதன் தலைவருக்கு பாராட்டு. அது பொதுவான பாராட்டு என்பதை தாண்டி அண்மையிலேதான் சென்ற ஒரு மாதத்துக்குள்ளேதான் அங்கே சரியாக மறைமலை நகரிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு நிறைவு விழா நடந்தது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள், வந்திருப்பீர்கள். அந்த நிறைவு விழாவில் பேசிய நம்முடைய முதல்வர்களிடம் அங்கே போட்ட ஒரு தீர்மானத்தை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். நான் மேடையில் உட்கார்ந்த உடனே பல தீர்மானங்கள் அதை எடுத்துக்காட்டிய உடனே ஆணவ கொலைகள் நடக்கின்ற அந்த கொடுமை அதை தடுக்க சட்ட பாதுகாப்பு தேவை என்பதற்கான தீர்மானத்தை எடுத்து காட்டிய உடனே அதை அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டார். மாநாட்டிலேயே என்னுடைய கவனத்துக்கு வந்துவிட்டது என்று எல்லோருக்கும் தெரியும்படியாக சொன்னது மட்டுமல்ல, எங்களுக்கே கூட ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவென்றால், இந்த மாநாட்டிலே அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அது வழியாகத்தான் நாங்கள் செல்வோம். எங்களுடைய பாதையை, இந்த ஆட்சியினுடைய பாதையை முடிவு செய்வது எங்கே இருக்கிறது என்றால் பெரியார் திடலிலே தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது வெறும் வாய்ப்பு அல்ல. அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுப்பதை போல சட்டமன்றம் நடந்தது. 3 நாட்கள் தான் சட்டமன்றம் நடந்தது. இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள், பேசினார்கள், எல்லாம் இருந்தார்கள். அதிலே அவர்கள் 3வது நாள் அந்த அற்புதமான, யாரும் எதிர்பார்க்கல, ஒரு அறிவிப்பை கொடுத்தார். எங்களுக்கு அவர்கள் தீர்மான ஆசிரியர் கூட கொடுத்தாரு. ஆகவே இந்த ஆணவ கொலைகளை தடுக்க எல்லா கட்சியினரும் முற்போக்காக அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டார்கள். அதில் அண்மையில தாய்க்கழகம் வலியுறுத்தினார்கள். ஆகவே இந்த ஆணவ கொலைகளுக்கான சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும். ஆனால் அதற்கு முன்னாலே அதற்காக எப்படி இருந்தால் அது சிறப்பாக இருக்க முடியும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே பாஷா அவர்களுடைய தலைமையிலே நடக்கும். அவர் ஒரு குறிப்புகளை வைத்து சில குறிப்புகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் சில சட்டங்களுக்கு குறுக்கு சால் விடுகிற நீதிமன்றங்கள் இருக்கின்றன. நாம் நீதிமன்றத்திலே இருந்து மக்கள் மன்றத்திலே இருந்து சென்றாலும் அது என்று சொன்னார்கள். ஆகவே ஒரு 14 நாட்கள் தான் இந்த மாநாடு தீர்மானம். ஐயா அவர்களை பற்றி நான் ஒன்று மட்டும் நான் சொல்றேன். ஒரு மனிதன் இறந்த பின் தான் அவருடைய ஆயுள் கணக்கிடப்படுகிறது என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ஆயுளை நீட்டிப்பவர்கள் ஆசிரியர் ஐயாவை போன்றவர்கள் தான் என்பதுதான் என்னுடைய எண்ணம். வெறும் வாய் வார்த்தையா பேசிவிட்டு எழுதிவிட்டு போவது வேறு. ஏனென்றால் நல்லா இந்த கூட்டத்தின் முக்கியமான விஷயத்தை நம்ம யாரும் கவனிக்கவில்லை. தந்தையார் இறந்து 20 ஆண்டுகள் ஆகுது. அவருடைய 100ஆண்டு விழாவை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் ஒரு தினசரியிலே நான் ஒரு விளம்பரம் கொடுக்கிறேன். கொடுத்து 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு போன் கால் வருது. ஐயா பேசுறாரு, நாங்கள் தான் உணவாதிக்கு 100ஆண்டு விழா நடத்துவோம். நான் சொன்னேன், ஐயா மிகப்பெரிய பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. என்ன அது யாரும் நடத்திட்டு போங்க. திராவிடர் கழகம் அவருக்கு 100ஆண்டு விழாவை நாங்கள் நடத்தி தீர்வோம். தேதியை பின்னர் தெரிவிக்கிறேன் என்று போனை வச்சுட்டு ஒன்றும் பேசவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சகோதரர் முத்தையன் சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன மகிழ்ச்சினா, அது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, கலைஞர் அவர்கள் இறந்த பின்பு அவருக்கு இடம் கிடைக்காமல் தவித்த தவிப்பு, தளபதியின் தவிப்பும், அந்த நீதிமன்றம் அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கும் போது அவருக்கு இருந்த மகிழ்ச்சியும் தான். ஐயா அப்பாவுக்கு 100ஆண்டு விழா நடத்துறேன், டேட்டு கொடுத்து நான் மறந்துடுவார் நினைச்சேன். வயோதிகம் அவரை மறக்க செய்து விடும் என்று சொன்னேன், நினைத்தேன். எங்க பார்க்கும்போது கையை பிடிச்சிட்டு நான் மறக்கல, நான் வருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி எங்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கான ஆத்திரிக்கிறார். அதை விட முக்கியமானது, நான் முழுவாதியை புரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஐயா.